ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு. நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் இந்த வீடியோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வியூவர்ஸ் கேட்டிங்க, புது பஸ் ஸ்டாண்ட் திறந்துருக்காங்க, வீடியோ போடுங்கன்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம்லாம் இவ்வளோ தூரம் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் 1 lakh ரீச் ஆகும். கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. ஃபுல் டிசைன் கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட். நிஜமாகவே சூப்பர். நைட்டில் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த லைட்டெல்லாம் போட்டால். இப்போ தான் 1 வாரம் ஆச்சு ஷிஃப்ட் பண்ணி. 1 வாரம் கூட இல்லை, 4-5 நாள் தான் ஆச்சான் ஷிஃப்ட் பண்ணி. எல்லாம் ஸ்டீல் கேஜ் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இன்னும் அந்தாண்ட பக்கம்லாம் காட்டுறேன். நான் கடைங்க தான் காலி. எல்லா பஸ் ஸ்டாண்டும் நான் காட்டுறேன்னு எல்லா இடத்துலையும் கடைங்க காலியாக இருக்குது. ஜனங்க அப்படியே வந்து ஆக்கிபை பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அது டிவி டிஸ்பிளே இன்னும் ஆன் பண்ணிடல. ரூஃபும் ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, நல்லா யோசித்து கட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பெஞ்சுங்க போட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஜனங்க வெயில், அதுவும் இப்போ வெயில் காலம், உட்காந்துருந்து இந்த ஃபேனு போட்டால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பஸ் வர வரைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாஸ்ட் எல்லாம் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம். சரி, நான் வெளியில் காட்டுறேன் கொஞ்சம். புது பஸ் ஸ்டாண்டுகளில் ஃப்ளோரிங் தான் பிடிக்கிறது இல்லை, கால் சறுக்கி போயிடுற மாதிரி. மழை காலத்தில் எக்கச்சக்கமான, அதுவும் வயசானவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சூப்பராக இருக்குது வெளியில். சின்ன டவுனு, சின்னதாக ஏதோ பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருப்பாங்கன்னு வந்தேன். செமையாக கட்டியிருக்காங்க. அருப்புக்கோட்டை நகராட்சி. செக்கர் டிசைன். இதுதான் அருப்புக்கோட்டை டவுன். நான் முன்னாடி வந்திருக்கேன் ஒரு வாட்டி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். நான் ஞாபகம் இருக்குது, தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகும்போது நடுவில் இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அருப்புக்கோட்டை விருதுநகரா மறந்துட்டேன். முதல்ல வந்திருக்கேன் முதல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி. சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தேனே, தூத்துக்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை புது ரயில்வே லைன். தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை புது ரயில்வே லைன் கட்டின்னு. ஸோ அருப்புக்கோட்டை தான் ஜங்ஷன். ஸோ தூத்துக்குடி சைட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முடிச்சுட்டு பாரு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஷார்ட்ஸ் கூட போட்டேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்தப்போ யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாங்க காரில். அப்போ அருப்புக்கோட்டை உள்ளே வரல, அப்படியே பைபாஸ்லேயே போயிட்டாங்க. மேலே என்ன கடையா என்னன்னு தெரில. அப்படிக்கா என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே காட்டின்னு வரேன். பாருங்க, எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் கட்டின உடனே இல்லீகலாக வந்து ஆக்கியபை பண்ணிடுறாங்க. கடையை வாடகை வாங்குறதை விட்டுட்டு அவங்களுக்கும் அது விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லீகலாக ஆக்கியபை பண்ணிடுறாங்க. சோலார் ரூஃபா இது? இல்லை, ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரூஃப் அவ்வளோதான். பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்ல ரொம்ப நல்லா பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்களே, அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க டிசைனோட. எல்லாம் கேட்டெல்லாம் போட்டு மரம். பரவாயில்ல, நிஜமாகவே ஒன்று யோசிச்சு பண்ணியிருக்காங்க க்ளீனாக. ஜல்லிக்கட்டு. டவுன் பஸ். கமுத்தி. அது மற்றதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏதோ பெரிய பெரிய ஊருங்க பேர்னா ஏதோ நான் கஷ்டப்பட்டு படிச்சிருவேன். அம்மா உணவகம். அதுவும் பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். வீவிங்.
விருதுநகர் அருப்புக்கோட்டை. நான் விருதுநகர் போகலாம் தான் பிளானு. சரி நான் வீடியோ பிடிச்சிட்டு போய் பார்க்குறேன். பஸ் இருந்துச்சுன்னா போகிறேன், இல்லைன்னா அப்புறமா வேறு எதுனா போகிறேன். பெயிண்டிங் எல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா நாமக்கல்லில் கூட இதே மாதிரி தான் ஒன்றுன்னா காட்டியிருப்பேன் நான். எல்லா பெயிண்டிங் எல்லா பஸ் ஸ்டாண்டும் நான் கவர் பண்ணியாச்சு. இல்லை இப்போ எதுவுமே பாக்கி விடல நான். இதுவும் ஃப்ளோரிங்கும் நல்லா காங்க்ரீட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. மதுரைக்கு தான் ஆரப்பள்ளியம் பஸ் ஸ்டாண்டு திருப்பியும் கட்டினா நல்லாயிருக்கும். மதுரை விருதாச்சலம் எவ்வளோ பெரிய ஜங்ஷன். கோழி சண்டை. விருதாச்சலத்தில் ஒரு டாய்லெட் பேசிக் ஃபெசிலிட்டி இல்லை. ஆம்பளைங்கெல்லாம் போயிட்டு ஒரு மூலையில் அடிக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை. இந்த டிசைன்னு திருப்பூரில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு ரெனோவேட் பண்ணாங்களே, அப்போது இந்த டிசைன் தான் பண்ணாங்க, அந்த கேனப்பி டைப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது மகாராஷ்டிரா சின்னர் பஸ் ஸ்டாண்ட். நாசிக்லேருந்து பூனே போகும்போது போட்டிருக்கேன் நான் வீடியோ. சின்னர் பஸ் ஸ்டாண்ட், SINNAR சின்னர். ஸோ சின்னர் பஸ் ஸ்டாண்டை தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி டிசைன் கேனப்பி டிசைன் என்ட்ரன்ஸில் மொத்தம் இருக்கும் சின்னரில். திருப்பூரில் இது மாதிரி தான் பேக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இல்லை. மழை வந்துச்சுன்னா அப்படியே மூஞ்சில் அடிக்கும் தண்ணி. குடிக்காதீங்க, செல்ஃபோன் பேசாதீங்க, கல் இருக்கிறதா இது. இது எந்த கோயில் இது? நல்லா இருக்குல்ல பெயிண்டிங் எல்லாம், நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இது எந்த கோயில் இது? டாய்லெட் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருக்குது. அதான் புதுசாக இருக்கும்போது க்ளீனாக இருக்குது. என்னென்னா டைல்ஸ் எல்லாம் ஸ்மூத் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே கால் சறுக்குது, கொஞ்சம் தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது, கால் அப்படியே சறுக்குது. இந்த பஸ்ஸை பற்றி நிறைய ஃபேன்ஸ் சொல்லினே இருப்பாங்கல்ல. மதுரை திண்டுக்கல்லாம் நான் ஸ்டாப் பஸ் இருக்குது. மதுரை திருச்சி ஸ்ரீ ஜெயவிலாஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணுறேன். என்னென்னா பாட்டு போட்டுடுறாங்க, அதனால ரெக்கார்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இது நிஜமாக ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இது. நான் என்னவோ சும்மா ஒரு சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருப்பாங்க, ரெனோவேட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ நல்லா கட்டி கரெக்டாக பார்க்கிங் ஏரியா, பெயிண்டிங்கு, டாய்லெட்டு, ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். திருப்பியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறாங்க மதுரை பஸ்ஸுக்கெல்லாம். ஸோ மதுரை பஸ்ஸெல்லாம் இங்கே காணோம், வெறும் விருதுநகர் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல ஷிஃப்ட் பண்ணால் ஜனங்களுக்கும் நிம்மதி. இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சின்னு போகணும், இல்லை ஷேர் ஆட்டோக்கு வெயிட் பண்ணணும் ஃபுல் ஆகணும்னா. மறுபடியும் அதே பிரச்சனை வருது எல்லா ஊர்லேயும். பழைய பஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும் கரெக்டாக. எல்லோரும் அதில் இறங்கி அப்படியே சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கோட்டை கோவில்பட்டி கரெக்டாக.